விசிக நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிக்க இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்து இருப்பதாக கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனாவிடம் இந்த நிபந்தனையற்ற ஆதரவு கடிதத்தை விசிக தலைவர் திருமாவளவன் வழங்கி இருப்பதாகவும், இந்த நிபந்தனையற்ற ஆதரவு கடிதத்தை வழங்கி இருப்பது தாவேகாவுக்கு ஆதரவு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்க இருக்கின்றார். இந்நிலையில் தான் ஏற்கனவே கூறிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்ற விசிகாவும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கான காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை போலதான் மறு தேர்தல் மீண்டும் தேர்தல் வருவதை தவிர்ப்பதற்காகவும் புறவாசல் வழியாக பாஜக தமிழகத்தில் காலூன்ற முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சி முறியடிப்பதற்காகவும் தான் நிபந்தனையற்ற தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் விசிகாவும் எடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. நிபந்தனையற்ற ஆதரவு என்ற அடிப்படையின் காரணமாக 116+2 116 ஏற்கனவே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து தற்போது விசிக 2 என்றால் 118 என்ற மேஜிக் எண்ணை விஜய் எட்டிவிட்டார். நேற்று வரையில் 118 என்ற எண்ணை எட்டுவாரா என்பதுதான் மிகப்பெரிய இலக்காக இருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் 118 என்ற இலக்கை எட்டிவிட்டாலும் கூட அடுத்த ஆட்சி அமைக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்போது நேற்று இரவு அறிவிக்கிறோம், நாளை காலை அறிவிக்கின்றோம், மதியம் அறிவிக்கின்றோம் என்றெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து கூறி வந்த நிலையில் நிபந்தனையற்ற ஆதரவை தாவேகாவுக்கு விசிக வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அல்லது அதன் நிபந்தனையற்ற ஆதரவு தொடர்பான கடிதமும் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு என்றால் கூட்டணியில் பங்கு பெற மாட்டோம், தாவேகாவோடு கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் கட்சியை போன்று தாவேகாவோடு கூட்டணி எல்லாம் கிடையாது, அந்த எண்ணிக்கை இந்த வாக்கெடுப்பு என்று வரும்போது நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம், தாவேகா ஆட்சி அமைய ஆதரவு கொடுக்கின்றோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அரசியல் ரீதியாக மக்கள் பிரச்சனை என்று வரும்போது இந்த திமுகவுடன் சேர்ந்து நாங்கள் பயணிப்போம், போராட்டங்களை மக்களுக்காக முன்னெடுப்போம் என்ற நிலைப்பாடுதான் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்திருக்கிறார்கள். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு, ஆனால் கூட்டணி திமுகவோடு தான் என்ற அடிப்படையில் தான் அதே நிலைப்பாட்டை தான் திருமாவளவன் எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நிபந்தனையற்ற ஆதரவு திருமாவளவன் தாவேகாவுக்கு வழங்கி இருக்கின்றார். பெரும்பான்மை இல்லாததால் பதவியேற்பதில் சிக்கல் இருந்த நிலையில் தற்போது விசிகாவின் ஆதரவு சேர்த்தால் பெரும்பான்மை என்பது 118 என்பது எட்டிவிட்டாலும் கூட அவர் எப்போது ஆளுநரை சந்திக்க போகின்றார், நேற்றைய தினத்தை போல இன்றைய தினமும் அவர் தமிழக கவர்னரை விஜய் சந்திக்க இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. நேற்று இரவே தமிழக கவர்னர் கேரளாவில் இருப்பதாக ஒரு தகவல் செய்தி வெளியானது. ஆனால் விஜயின் சந்திப்பு காரணமாக அது தள்ளி போடப்பட்டதாக கூறப்பட்டது. இல்லை என்றால் நேற்றைய தினமே தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் கேரளா சென்றிருப்பார். விஜய் சந்திக்க இருக்கின்றார், விஜயனுடைய சந்திப்பு விஜய் சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் என்ற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் கேரளத்தில் இருந்த ஆளுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டு இன்று இரவு 7:10 மணிக்கு விமானம் மூலமாக திருவனந்தபுரம் புறப்பட்டு செல்கிறார் கவர்னர் அர்லேக்கர். அதற்கு முன்பாக விஜய்க்கு இருந்த சிக்கல் எண்ணிக்கை சிக்கல் தீர்ந்து விட்டாலும் கவர்னரை இன்று சந்திப்பாரா என்பதும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 7:10 மணிக்கு செல்கிறார் என்றால் இன்று சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவுதான். அதற்கு முன்னதாக ஒருவேளை நேரம் கொடுத்தால் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்று 7:10 மணிக்கு செல்லக்கூடிய நிலையில் விஜய் ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது.